விஜய் டிவியின் ஒரு சில ரியாலிட்டி ஷோக்களில் அங்கங்கே தலை காட்டியிருந்தாலும் கூட குக்கு வித் கோமாளி அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் புகழ். அவர் தற்போது படங்களையுமே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் கோயம்புத்தூரை சேர்ந்த பென்சியா அப்படின்றவங்களை காதலிச்சு கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நேற்று, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி அவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு புகழ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்காரு. அதில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காதல் என்ற கடலில் மூழ்கினேன், என் முத்தாகிய உன்னை எடுக்க, உன் அன்பின் ஆழம் அதிகரிக்க மூழ்கி கொண்டே இருக்கிறேன். நீ கடமை என்னும் சிப்பிக்குள், நானும் காதல் என்னும் கடலுக்குள், நீயும் விடுவதாயில்லை நானும் எழுவதாயில்லை, ஹாப்பி ஆனிவர்சரி உயிரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிகழ்ச்சியாக பதிவிட்டிருக்காரு. காதல் திருமணம் முடித்து 3வது ஆண்டு ஆனிவர்சரியை கொண்டாடக்கூடிய இந்த காதல் தம்பதியினருக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்காங்க. இதற்கிடையில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிகளில் புகழ் அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே வரக்கூடிய பெண் போட்டியாளர்களை வச்சு கண்டென்ட் தேத்துறாரு. அவங்கள்ட்ட போய் வழியறது, லவ் பண்ணுற மாதிரியே பேசுறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து அவர் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது அப்படிங்கும்போது அதையே திரும்ப 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 பண்ணுறது சுத்தமாக பார்க்குற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குற பார்வையாளர்களை எரிச்சல் அடைய செய்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சீசனில் ஆக்ட்ரஸ் ஷாபானா உள்பட அவர்கள் மாதிரி ஆட்கள் கூட புகழ் சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் மிகவும் ட்ரால் கால் ஆகிட்டு இருக்கார் புகழ் அவர்கள். அது சம்மந்தமாக சமீபத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாமே கண்டென்ட்டுக்காக பண்ணுறது தான், எல்லாமே அவங்களுடைய கம்ஃபர்ட் அளவுக்கு பண்ணுறது தான், எதுவுமே நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கோ அல்லது உங்களால் எரிச்சல் அடைய செய்யணும்னோ பண்ணுறதில்ல, எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு பண்ணுறது தான். அதை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலவங்க பிடிக்காதவங்களும் இருக்காங்க. நான் யார் கூட சேர்ந்து பண்ணுறனோ அல்லது நான் யாரை மகிழ்விக்கிறதுக்கு பண்ணுறனோ அவங்களுக்கு நான் பண்ணுறது புரியும், மற்றவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சைகளுக்கும் புகழ் பதில் சொல்லியிருக்காரு.